திருச்சிற்றம்பலம். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையால் இட்டிடையில் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நம் தம்மை ஆள் உடையார் தன்னில் பிரிவில்லா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் அருளே என்ன பொழியாய் மழையேலோ எம்பாவாய். அன்பர்களே, மார்கழி திங்கள் 16வது நாளுக்குரிய பாடலாக முன்னி கடலை சுருக்கி ஆன்மாக்களை கருணையோடு நினைத்து நினைத்து கடலை சுருக்கி மேகமாக எழுந்து உடையால் அந்த மேகம் போல திகழ்கிறாள், கருணையாக திகழ்கிறாள். அந்த நிறத்திலும் கார் மேகமாக திகழ். அம்பாள் நிறம் கருப்பு. என் தலைவனின் இடப்பாகம் பாகம் பிரியாளாக இருக்கின்றாள். சின்ன இடை பொழிகிறது. எம்பிராட்டி மின்னல் பார்க்கிறார் வானத்துல. எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி, அம்பாளுடைய காலில் சிலம்பு இருக்கிறது, அது சத்தம் இடுகிறது, அது சத்தம் இடி ஓசையாக இருக்கிறது. திருப்புருவம் என்ன சிலை குளவி. வானத்திலே பார்க்கிறோம், புருவவில் போல, அம்பாளுடைய புருவவில் போல அதை காண்கிறார் பெருமான். திருப்புருவம் என்ன சிலை குளவி நம் தம்மை ஆளுடையாள், நம் தம் எல்லாரையும் அம்மையப்பனாக இருந்து ஆள் உடையாள். இங்கே உடையாளும் போது சுவாமியும் சேர்த்துக்கணும், அவருடைய ஆணையில தான் எல்லாம் நடக்குது. தண்ணில் பிரிவிழா எம் கோமனால் போட்டா இருப்பாருங்க. அடுத்தது அம்மையப்பனாக நம்முடைய சைவசம் எப்படி காட்டுது, அம்மையப்பனாக காட்டுகிறது. தமிழ் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையே. அன்பர் பொருட்டு பெய்யும் அருள் அவருடன் இருந்தார்க்கும் ஆமாறு போல இவ்வுலகத்து எல்லாருக்கும் பெய்யும் மழையே வழாது பொழிக. அன்றை இணைந்து பசு மடி பால் சுரந்தார் போல ஆன்மாக்களை உயிர்களை கருணையோடு சிந்தித்து அருள் சுரப்பால் அன்னை என்று தோன்ற நமக்கு மழை தரும் பொருட்டு முதலில் கடல் நீரை சுருக்கி ஆவியாக்கி மேகமாக எழுந்து வழாது பொழிந்து அனைத்து உயிர்களையும் பசி தீர்க்கிறாள். அதுபோல அறியாமையிலே மாட்டிக்கொண்டு இருக்கின்ற இருளிலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் எழுப்பி பேரொளியை கொண்டு போய் அப்பனிடம் சேர்க்கிறாள். அறியாமை திருச்சிற்றம்பலம்.